காத்து குடிக்கியா ஏன் பொண்ணுக்கு போயிருக்காரு ஒரு அழைத்து வாருங்கள் தந்தரங்களை விட்டு தாங்களை வாழ்த்துவது வணங்குவது உங்களுடைய முறையாய பண்பு இந்த கடற்கரை வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு போங்க. தங்கச்சி கஷ்டப்பட்டு பாடுறனே ஒரு உறுதுணையா இருப்பா. திங்கிறது எங்க மேல என்ன ஆசை வயிறு தான் வலிக்கும். வாங்க வலிச்சிட்டு போகுது. உங்க அண்ணனை சொல்லிவீங்க, எங்க நோயாமே எதுக்கு ஆசைப்படுறேன். அந்த பேக்ல அவர் கணேஷ் போல வச்சு விக்கிறாரு. அந்த பேக் விடாம புடிச்சிட்டே இருக்காரு பாருங்க. என்ன முருகா என்ன போயிட்டு வாங்கய்யா. வாங்க விளையாடு. ஒப்பனை முகமடர்ந்து உபசரிக்கும் மகேசி. உப்பிலார் கூரையிட்டால் உங்களை மனதாகும். உங்களை போல அழகான வரவேற்பு அற்புதமான வரவேற்பு இருந்தாலும் ஒரு முடிவினை கண்டவுடன் எப்படி வரவேற்க வேண்டும், எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும். தவிசிருத்தல், கைக்குள்ளூர் நிறுத்தல், காலுக்குள்ளூர் நிறுத்தல், இப்படி எத்தனை வரவேற்பு இருந்தாலும் என்னை கண்டவுடன் ஆவாள். பாமாடை வாடி வளமுள்ள வரவேற்பு இருந்தாலும் என்னுடைய சார்பாக தாங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து என்று வாழ்ந்தால் இடங்கள் உடைந்து போனாலும் தேசம் குறைவதில்லை. தேசம் பாசம் அழகானது. கிளிகள் மலையில் நனைந்தாலும் சாயம் போவதில்லை. அன்பே உன் பாசம் அது போன்றது. பெண்ணுக்கு பேராசை பேருங்களை இணைத்ததை செய்தாலே அது போதுவேன். ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோழி நின்று பொம்முங்கள் ஆடுவீங்கு. ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஆடுதம்மா. ஆளும் ஒன்று
ஆசையமாக கேட்கலாமா? தக்கனை தோறும் மணற்கேடி மாதருக்கு கட்டணை தோறும் அறிவு அப்படிங்கிற வலுவனின் முதுபடிக்கிறங்க தேவலோக வாசி பூலோகத்தை நாடி வந்து என்னை சந்தித்து இவ்வளவு பேசணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. பேச்செல்லாம் எப்படிப்பட்ட பேச்சு அப்படின்னா கொஞ்சமாவது வந்து வினயத்தோட விவரத்தோட விளங்கம் இல்லாமல் காரண பேச்சு கருத்து பேச்சு இப்படி எல்லாம் பேச்சுகளை பேசினாத்தான் பேச்சு பேச்சு பெருமுனை வந்தார்கள். கீச்சு கீச்சு கிளிப்பிள்ளையை போல இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சு கண்ணிரங்காம் வியாபாரிக்கும் கற்றவர்களுக்கெல்லாம் மூன்றாம் எண்ணியிருக்கை ஐகளுக்கு ஏழுக நாகமன்ற மனம் குவிந்து நாணமிகமே அறிந்தவர்களுக்கு எல்லாமே அநேக கண்கள் ஆகுமென்றினார்கள். முன்னோர் இருப்பதற்கிடங்க நடந்து முடிந்தது. நடக்க இருப்பது 3 காலம் அறிந்த நாக மகரிஷி வள்ளிப்பெண்ணை சந்தித்து எல்லா காலமும் உங்களுக்கு தெரியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். தேட கிடைக்காத திரவியமாக தேவனுக்கு வந்திருக்கின்ற முறையான கேள்விகளை கேட்டால் முறையோட பதிவுரைக்க எதிர்பார்த்து காத்திருக்க கேளுங்க. வந்து விழிக்க கண்டு மொழிமா அழகாக எடுத்து கூறக்கூடியவனே நீங்கள் வாழ்ந்து உங்கள் குலமாக ராமாவை வாழ்த்தினார்கள். உங்க பேருங்க வள்ளி. அப்பா பேருங்க நம்பி தலைவர். அம்மா பேருங்க நங்கை மோகினி. எதற்காக செய்வதற்காக என்ன காவல்? இணை காவல். சமத்திற்கு ஒரு தமிழுக்கு ஒருத்திற்கு சமத்திற்கு சுவைகள் அப்ப 7 இப்பங்க 9. காரணம் ஒரு நேரத்தில் நவ கிரகங்கள் நவ அப்படின்னு சொன்னாலே 9 கிரகம் அப்படின்னு சொன்னாலே வந்து 7 குறிக்கும். ஒரு நேரத்தில் தேவர்களும் அரக்கர்களும் இணைந்து கடைந்தார்கள். தேவர்களும் அரக்கர்கள் மட்டும்தான் வந்து கடைஞ்சாங்களா? வேற யாருங்க வந்தது? முனிவர்களும் கடைந்தார்கள் அல்லவா? தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேறு, அசுரர்கள் என்பது வேற, முனிவர்கள் என்பது வேற இல்லவா? அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து 48,000 ரிஷிமார்களும் 30 கோடி தேவர்களும் அசுரர் கூட்டங்களும் சேர்ந்து பார்க்கடல கடைஞ்சாங்க. பாருங்க, தலைப்பக்கம் தேவர்கள் பிடித்து கடைந்தார்கள், வாழும் பக்கம் அரக்கர்களும் நீங்கள் சொன்னதை போல ரிஷிகளும் இணைந்து கடைஞ்சாங்கல்ல. வாழும் பக்கம் அசுரர்கள் கடைந்தார்கள். அப்ப தலைப்பக்கம் யாரு கடைஞ்சது? தேவர்கள் ஆரம்பத்தில் கடைந்தார்கள். அப்புறம் மீண்டும் மாற்றப்பட்டது தேவர்கள். அதுக்கு யாரு காரணம் மாற்றியதற்கு? அதற்கு காரணம் நான் தானே. நீங்க தானே. அரக்கர்களே மாற்றதே வேற, மாற்றம் ஒன்று மாறாதது. ஆனா ஏமாத்த கூடாது. யாரு என்ன செய்யறது? ரொம்ப பேர் ஏமாந்துகிட்டு இருந்தா ஏமாற்றவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏமாறுறவங்க தான் இந்த உலகத்தில் இன்று கொட்ட குடிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தலையில விளையா இருக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சமாவது நிமிர்ந்து பார்க்கணும். சாஞ்சா செம்பரியாட்ட கூட்டம் மாதிரி சாயக்கூடாது. என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்த்து பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில சிறப்பாக அடைய முடியும். ஏன்னா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார்கள் அன்று. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்கின்றார்கள். இப்படி அப்ப பாருங்க, வேதம் போதும் வேதியர்களுக்கு ஒரு மலை, நீதி தவறாத மன்னர்களுக்கு ஒரு மலை, கற்பு உடைய பெண்களுக்கு ஒரு மலைன்னு. இன்னைக்கு வந்து மன்னர்களுக்குன்னா அன்றைக்கு மன்னர்கள் ஆட்சி நடந்தது. இப்ப அப்படி கிடையாது, மக்களுடைய ஆட்சி கடை நடந்துகிட்டு இருக்கு. காரணம் கலிகாலம். ஏன்னா அக்காலங்களில் பெண்களை கண்டாலே கையெடுத்து வணங்குவார்கள். காரணம் நெற்றியில் வைக்கக்கூடிய திலகம். பாருங்க, பரமசிவன் தானே அந்த பெண்ணோடு நெற்றியில் இருக்கக்கூடிய கண்ணை எடுத்து தனக்கு வைத்துக் கொண்டார். குருதி வருது. இந்த அம்மா எடுத்து வைத்ததா? அவரா எடுத்தாருன்னு சொன்னா எப்படி எடுக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒரு பொருள் சொந்தம், அப்படியே வந்து அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அது திருடுறதுன்னு அர்த்தம். திருட்டு கிடையாது. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பொருள் சொந்தம், உங்களை கேட்காம அந்த பொருளை எடுத்தா அதுக்கு என்ன பேரு? அப்ப திருட்டுனதாங்க பேரு. அப்ப தெரியுதா? அப்ப இந்த உலகம் என்பது இருள் சூழ்ந்து விட்டது. ஏன்னா விளையாட்டுத்தனமாக பார்வதியும் சிவனும் வந்து கைலாய மலையில் வந்து தனிமையில் இருக்கின்ற பொழுது கண்ணாமூச்சி விளையாடுற போல பார்வதி ஆகப்பட்டவள் சிவனுடைய கண்ணை பொத்தி விட்டான். பொத்தின உடனே சிவனுடைய அதர்ம மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி யாரு? சிவ மும்மூர்த்த. ஏன்னா முழு முதல் கடவுள் விநாயகர். மும்மூர்த்தியில் முதல் சிவனாகப்பட்டவர் அல்லவா? அவர் கண்ணை போத்தின உடனே என்ன செய்ய உலகமே இருள் சூழ்ந்து விட்டது. வெளிச்சமே இல்லாம வந்து இருக்கின்ற பொழுது அப்பதான் பார்வதி
பதறி போனானா நம்ம என்ன பண்றது தெரியாம தவறு செய்து விட்டோமே அப்படின்னு சொல்லி தனக்கு இருந்த நெற்றிக்கனை எடுத்து என்ன செஞ்சா தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தார். பாருங்க கேட்கிறாரு, என்னம்மா எனக்கே 3 கண்ணு இல்ல, உனக்கு 3 கண்ணு இருக்கிறது, இது இருக்கலாமா உலகத்தில்? பெண்களை விட ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், அதனால உமக்கு இருக்க கூடாது, எனக்கு தாய் என்று பெருமாள். அது என்ன பெண்களை விட ஆண்களுக்கு தான் வீரம் அதிகம்னா? எதுல வீரம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். சும்மா நான் தான் வீரம் சொல்லி தெரிஞ்சோம்னா வந்து செண்டி மாடு மாதிரி வந்து சொல்லுவாங்க கோயில் கலையாட்டம் அலையிறான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி எல்லா இடத்துலயும் வீரத்தை காட்டக்கூடியது. வீரம் என்பதுக்கு வந்து யார் வந்து முதல்ல வந்து இலக்கணம் தெரியுமா? சக்தி தான் வீரத்தை குறிக்கும். சக்தி இருந்தா செயல்படணும், அடி செவனேன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப வீரத்துக்கு எடுத்துக்காட்டு அந்த பார்வதி தேவி தானங்க. அவனால வீரத்துக்கு வந்து ஒரு நேரத்தில் பார்வதியும் பரமசிவனும் நடனம் ஆடுனாங்க. ஆமா, இதுதாங்க போட்டி. நீங்க பெரியாளா நான் பெரியாளான்னு. தேவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் இருவரும் நடனம் ஆடுங்க. இருவரும் நடனமாகி உங்களுடைய கட்ட வரலினால் ஒரு ஓவியத்தை வரீங்க. யாருடைய ஓவியம் அழகாக இருக்கிறதோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லு. 2 பேரும் ஆடுனாங்களா? சிவன் வரைஞ்ச ஓவியம் அழகா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இங்க பார்வதி வரைந்த ஓவியம் ரொம்ப விசித்திரமா இருந்தது. நல்லா இல்லைன்னு அர்த்தம். அங்க பெரிய ஆளுன்னு சிவன் தானே காமிச்சாரு. அப்படியா? அதாவது சித்திரகுப்தர்கள் இருவரும் அங்கு எழுந்து வந்தார்கள். அந்த சித்திரகூட மலையில வந்து விசித்திரமான சித்திரங்களை பார்த்ததுனாலதான் வந்து அது எப்ப வந்து பிறந்தான் அந்த கூட அந்த விசித்திரமான ஓவியத்தை பார்த்து மனம் மாறி வந்து அவர்கள் கூடினால சித்திரகுப்தன் அப்படின்ற ஒரு பெயர் நாமத்தோடு ஒரு பிள்ளையாகப்பட்டவன் பிறந்தான். அவர் எப்ப பிறந்தாரு? எப்ப பிறந்தார் உங்களுக்கு தெரியாம இருக்கும்? எனக்கு தெரியுது, தெரியல. தேவலோகத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல. நானும் நாரத மகரிஷி, நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், கால் பூமியில ஒட்டாது, மலர்கள் வாடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விட்டேன். தேவ அமிர்தத்தை நான் சாப்பிட்டதுனால எனக்கு பசிக்காத நீங்க அண்ணன் சொன்னீங்கல்ல. அப்ப சாப்பிட்டு பசிக்காம மட்டும் இருந்தாலே எல்லாத்தையும் வந்து பகுத்தறிவோட பேசணும் அப்படின்னு எங்களுக்கு உண்டு. கேள்விகள் பிறப்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்காக என்ற கேள்வி இல்லாமல் பதில் கிடையாது, வாழ்க்கையே கிடையாது. அப்ப பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்கணும். தகப்பன் போல நீங்க வந்திருக்கீங்க. அப்ப தகப்பன் போல வந்தா பிள்ளைகள் வந்து எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லக்கூடாது. இப்ப எதிர்த்து கேள்வி கேட்கிற பிள்ளைகள் தான் அறிவாளிகள் என்று அர்த்தம். ஆசிரியர் பாடம் நடத்துறாருன்னு எல்லாத்துக்கும் ஆமாச்சாமி போடக்கூடாது. அந்த பிள்ளைகள் வந்து சொல் புத்தி சுய புத்தி அப்படிவாங்க. சொல் புத்தினா ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடத்தை ஒழுங்காக முழுமையாக வாங்கி கொண்டு கொஞ்சம் சுயமா சிந்திக்கணும். எதுக்கு ஆசிரியர் இதை சொன்னாருன்னு சொல்லி ஆசிரியத்தை வந்து சந்தேகம் என்பது கேள்வி கேட்டாதான் அந்த பிள்ளைகளுடைய அறிவு என்பது மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைகிறது அர்த்தம். எல்லாத்துக்கும் சரின்னு போட்டுட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? அப்ப கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுனாலதான் பகுத்தறிவு வளருது அப்படின்றாங்கல்ல. பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? மனிதர்களுக்கு. எங்களை தானே இருக்கு. உங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவு வளருதுன்னா பச்சை தண்ணியை ஊத்திய வளர்க்க கிடையாது. ஏன்னா மனம் கோடலான நூலை படிக்க வேண்டும். மரம் கோடலா இருந்தா கொஞ்சம் நூலை சரியான முறையில் பிடித்தோம் என்றால் சரியான முறையில் அறுத்து விட மரத்தை வந்து நேராக வந்து அறுத்து விட முடியும். ஆமாங்க. அப்ப தான் படித்த கல்வியை கொண்டு 4 பேர் அறிவாளியாக நினைக்கின்றவன் சிறந்த கல்விமா. நமக்கு தான் எல்லாம் தெரிய முடியும் சொல்லி இந்த தலக்கணமா இருக்காங்க பத்தியலா, அவங்களுக்கு வந்து அழிவுக்கு சத்துரு. படித்தவர்களுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கணும். ஆனா தலக்கணம் இருக்க கூடாது. மண்டக்கணம் இருந்தா என்னாங்க? அழிந்து விடுவோம். அப்ப வந்து செருக்கோட அந்த அதனாலதான் வந்து கலைவாணியே வந்து காலை வந்து மேலே தூக்கி போட்டு வந்து உங்க செருக்கோடு இருப்பாங்க. ஏன்னா கல்விக்கு அதிபதியே கலைவாணி தானே. படித்தவர்களுக்கு திமிரு இருந்தாத்தான் சிறப்பு. தான் படித்த கல்வியினால எதையாவது கேள்வி கேட்டாலும் பதில சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மன தைரியம் என்பது வேணும். எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு கேட்டா அது தலக்கணம். நீங்க எதை கேட்டாலும் தகுந்த பதிலுரைக்க எதிர்பார்த்து நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் படித்த கல்வியின் மீது ஆணையாக சத்தியமா சொல்றேன், எதைனாலும் வந்து சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கணும். என் ஆணவம் முன்பு ஆடினாலும் ஒரு நேரத்தில் பத்மாசூரன் கேட்கிறேன், ஐயா இந்த உலகத்தில் யாரு தலையில கொண்டு போய் கைய வச்சாலும் எரிந்து புஷ்பமாக வேண்டும், சாம்பலாகி விட வேண்டும் கேட்க உடனே வாழ்கிறார் சிவபெருமான். இவ்வளவுதானே, இதோ தருகிறேன். தந்த வரத்தை சும்மா இருப்பாரா? நாரதர் அங்கு நான் இருந்து அரே ஏறாக சொல்லு சிவனுடைய தலைகளையே கைய வை. ஏன்னா தீட்டின மரத்திலே கூர்வாக்க கிடைக்கும், அது கத்தி. ஏன்னா தொட்டு கெட்டவன் ஒருவன், தொடாம கெட்டவன் ஒருவன், இட்டு கெட்டான் ஒருத்தன், இடாம கெட்டான் ஒருத்தன், பட்டு கெட்டான் ஒருத்தன், பராம இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கெட்டு போயிருக்காங்க. அவ தொட்டு கட்டவன் யாரு? எதை தொட்டா? எங்க அகடியை என்று சொல்லக்கூடிய பெண்ணை தொடுவதற்காக சென்ற அந்த கெட்டதுனால வந்து கெட்டு போனான். நீங்க சொல்லக்கூடிய பத்மாசுரனும் வந்து தன் மீது வந்து தலை வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் எரிஞ்சு சாம்பலாக போவான்னு அவர் வந்து வர வாங்கினேன். யாரு மீது தலை கைய வைக்கிறேன்னு எரிஞ்சு சாம்பலா போடணும் நீங்க சொன்னீங்கல்ல. போய் உண்மையிலேயே அவர் வர கொடுத்தது உண்மையா இல்ல
பொய்யான்னு சொல்லி சிவன் மீது வைத்து பாரு அப்படின்னு அவர் போய் மறந்துக்கிட்டாரு பயந்து. எங்க நம்ம மேல தலையில கை வச்சுட்டா நம்மளே சாம்பலா போயிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து என்ன பெருமாளாகப்பட்டவர் மோகினி அவதாரமாக எடுத்து தொட்டு கெட்டான் ஒருவன் அப்படின்னா பத்மாசுரனாகப்பட்டவன் என்ன செய்யறான், மோகினியை பார்த்து மோகம் கொள்றான். ரொம்ப பேரழகி அழகான பெண்ணு. இப்படிப்பட்ட பெண்ணு காட்டுக்குள்ள அப்படி தன்னந்தனியா இருக்குது. இந்த பெண்ணை பார்த்து வந்து ஆசைப்பட்டு என்ன செய்யறான், உன்னோடு நான் வந்து இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப வந்து இந்த மோகினி என்ன சொல்றா, உன்னை பார்த்தாலே வந்து நீ அரக்க பேலா இருக்க, உன் உடம்பெல்லாம் வந்து வியர்வு துளியாக இருக்கிறது, நீராடிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த மோகினி என்ற பெண்ணாகப்பட்டவள் சொல்றார். ஆனா வந்து எங்க பார்த்தாலும் காட்டுல நீர் இருக்கும். ஆனா பெருமாள் என்ன செய்யறாரு, தண்ணீரை மறைச்சிடுறாரு. இவனை தேடி தேடி பாக்குற எந்த இடத்துலயும் நீர் நிலை கிடையாது. மறுபடியும் வந்து சொல்றான் அந்த மோகினி, அம்மா எங்கேயுமே தண்ணீர் கிடையாது, எங்கதான் போய் நீராடுவது அப்படின்னு சொன்னா, அப்பதான் அவன் இங்க பார்க்கும்போது ஒரு மாட்டினுடைய அந்த நடந்து போகுது பாத்தியலா, அந்த மாட்டு குழம்புல தண்ணீர் இருக்கிறது போல தெரிகிறது. மாட்டு வந்து கோமியம் இருக்கணும் அந்த தெரியுது. அதை தொட்டு அது குளிக்க வேணாம். அப்படி தொட்டு தலையில வந்து தடவிட்டு வந்தாலே வந்து புண்ணியம் வரும். இப்போய் அது மாதிரி செஞ்சுட்டு அப்படின்னு இவன் பாறான். வேகமா போய் என்ன செய்யறான், அந்த பெண் போகத்துல, ஏன்னா பெண் மோகம் என்பது கண்ணை வந்து காமம் என்பது கண்ணை மறைத்து விடும். அதை மறந்துட்டு தான் பற்ற வரத்தை மறந்து விட்டு இந்த தண்ணீரை எடுத்து தலையில் தடவினா இல்ல, அவன் தான் தொட்டு கட்டான். அவன் தலையில அவனே தொட்டா கெட்டு போனே எரிஞ்சு சாம்பலா. தொடாமல் கெட்டான் ஒரு நேரத்தில் ராவண யாரை தொடாமல் இருந்து எங்க சீதையாகப்பட்டவளை சிறையெடுத்து சென்றான். கடைசி வரைக்கும் தொடல. ஏன் கெட்டாமல் இல்லையா? இல்ல ஏன் தொடல? ஏன் தொடல? ஒருவேளை அவனுடைய உடம்பெல்லாம் புஷ்பமாக்கி விடுமே. ஏன் யார் கொடுத்த சாபம்? அதாங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் வேதவதின்னு ஒரு பெண்ணு இருக்கு. அற்புதமான ஒரு பதிலை வந்து ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பெயர்களை வந்து ஞாபகம் வைக்கிறது வந்து ஒரு சிரமம் தான். வேதவதி அப்படின்ற பெண்ணாகப்பட்டவன் சாபம் கொடுத்தா, அந்த சாபத்தின் பிரகாரம் அவன் என்ன செய்ய தொடாமல் கேட்டான். இட்டு கெட்டவன் யாரு சுவாமி? இட்டுனா எப்படிங்க? இட்டுனா புரியல. இட்டு கெட்டால் அப்படின்னா 3 அடி நிலம் தந்தேன் என்று இட்டான். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. வாமன அவதாரம் பெருமாளாகப்பட்டவர் குள்ளமாக அவதாரம் எடுத்து எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தியில கேட்கிறேன்ல. மகாபலி சக்கரவர்த்தி எந்த குலத்துல பிறந்தவன்? அரக்கர் குலத்துல. அசுர குலத்துல பிறந்த மகாபலி சக்கரவர்த்தி. ஆமா சக்கரவர்த்தி. அது யாரு தெரியுமா? 6 சக்கரவர்த்தி அப்புறம் தான் வந்துச்சு. சக்கரவர்த்தி மகாபலி ஆகப்பட்டவன் தான் பிறந்தது. மகாபலி யாரோட பேர் அப்படின்னா பிரகலாதனுடைய பேரன். பக்த பிரகலாதன் அவனுடைய பேரன் தான். அதனாலதான் சொல் வாக்கு தவறாம இருக்கிறதுனால 3 அடி நிலம் கேக்குறியாப்பா, ரொம்ப சின்ன பையலா இருக்கிற குள்ளமான உருவமா இருக்கிற 3 அடி நிலம் வச்சு என்ன பண்ண போற? அவன் கேட்கிறான் சின்ன பையன் வந்து, என் காலால அளந்துக்கிறேன், யாரால அளந்து கொடுக்க, என் சின்ன பாதத்தால நான் அளந்துக்கிறேன் 3 அடி நிலம் அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா அந்த வரக்கூடிய அந்த அத்தனை பேருக்கு வந்து எதை கேட்டாலும் தாரேன் என்று சொல்லணும். அப்படி தந்தாத்தான், மறுப்பு கூறாமல் வந்து சொந்தாத்தான் அந்த அஸ்வமேத யாகம் என்பதை செய்கிறார். எதற்காக? இந்துனுடைய பதவியை பறிப்பதற்காக. அந்த யாகம் முழுமை பெறணும்னா எல்லாருக்கும் எல்லா பொருளையும் தாரி வார்த்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கின்ற பொழுது 3 அடி நிலம் கேட்கிற, நான் தந்தேன், உன் பிஞ்சு பாதத்தை வச்சு அளந்துக்கப்பா அப்படின்னு சொன்னோம். விண்ணை அவை விஸ்வரூபம் எடுத்து விட்டார். வந்தது யாருன்னு யாருக்கு தெரியும்? குலகுருவுக்கு தெரியும். அசுரனுடைய குலகுரு யாரு? அவர் கிருபாச்சாரியாரா? கிருபாச்சாரியார் மகாபாரதத்துல வர்றவர். சரி, அப்புறம் சுக்கராச்சாரியார். அப்படி என்ன செய்யறாரு, வந்தவன் சாதாரண ஆளு கிடையாது. தன் மன்னனை காப்பாற்றின உடனே வண்டு உருவாக என்ன செய்யறாரு, இந்த கமண்டலத்தில் உள்ள துவாரத்தை அடைக்கிறார். அடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, பெருமாள் சாதாரணமால அவருக்கு தெரியாதா என்னென்ன வேலை யார் யார் பாக்குறது அவருக்கு தெரியும். அவதாரத்தின் கதாநாயகனே பெருமாள் தானே. அப்ப பக்கத்துல இருந்த யாக பூசையில் இருக்கக்கூடிய ஒரு தருமை பிள்ளை எடுத்து என்ன செய்யறாரு, அந்த துவாரத்துல அப்படியே ஓட்டைய குத்துன உடனே சுக்கராச்சாரியருடைய கண் ஊனமாகிறது. பன்னூர்வாக இருந்தவர் பறந்து போயிறார். அப்ப 3 அடி நிலத்தை வந்து தாரை வார்த்து குடிக்கின்றார். தாரை வார்த்து கொடுத்த உடனே சின்ன பயலா இருந்த பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கின்றார். விண்ணை ஒரு அடியாகவும் மண்ணை ஒரு அடியாகவும் 2 அடியிலே முடிச்சிட்டார். அப்பதான் கேட்டாரு, ஏப்பா 3 அடி நிலம் கொடுத்த, நான் வந்து 2 அடி அளந்துட்டேன், இன்னொரு அடிக்கு இடம் இல்லையே அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அப்பதான் ஆணவம் என்பது அடங்கி, நான் யார் யாரு எந்தெந்த பதவியில உட்காரணுமோ அவங்க அந்தந்த பதவியில இருந்தாலும் சிறப்பு, நான் தவறாக ஆசைப்பட்டு விட்டேன், இறைவா வந்தவர் உங்களுடைய இந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கே நான் கொடுத்து வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணவம் அடங்கி சிரசை காட்டினாலாம். அந்த சிரசுல வந்து பாதத்தை அழித்து என் பாதாள உலகத்துல சிரஞ்சீவி தன்மையாக வாழுபடின்னு சொல்லி 6 சக்கரவர்த்தியில் மகாபலி சக்கரவர்த்தியாக இன்று பாதாள உலகத்தை ஆட்சி செய்கின்றான். உண்மைங்க அவன் தான் இட்டு கட்டவே வேற யாரும் கிடையாது. மாலை நேரம் இடாமல் கட்ட
பெற்றவன் யாரு? எங்க இடாமல். உலகத்தில் இடாமல் யாராவது கெட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் அவருடைய யாரு? ஏன்னா 1000 உறவுகள் இருந்தாலும் கூட அன்னையும் பிதாவும் முன்னிலை தெய்வம் என்பார்கள். ஆமா. ஏன்னா தாய் இல்லாமல் உலகத்துல ஏதாவது இருக்காங்க? தாய் சிறந்த ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் எதுவும் கிடையாது. பரசுராமர் ஒருத்தர் இருந்தார். ஆமா, இருந்தாரு. பரசுராமருடைய சகோதரர்கள் 3 பேர். என்ன சொல்கிறார்? பரசுராமருடைய தந்தை யாருடைய தாயகப்பட்டவள் கற்பை இழந்து விட்டால் போய் சிரசை கொய்து வாருங்கள் என்று 3 பேர்த்தையும் சொல்றாரு. சரி, 3 பேர் கேட்டாங்களா? இல்ல, கேட்கல. கேட்காமல் இட வேண்டும். ஆனால் இடாமல் தந்தை சொல்ல கேட்காமல் கேட்டார்கள் என்றால் இந்த பரசுராமருடைய சகோதரர்கள் 3 இடாமல் கேட்டார்கள். அப்படியே அம்மா இட்டு இருந்தாங்க கேட்க மாட்டாங்க. கேட்டு போட்டு என்ன பண்ற? நீங்க எதை சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்பது அத்தனையும் தெரியும். முக்காலத்தில் அப்படிப்பட்டவர் வந்து ஏன்னா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசத்துவம் அப்படி என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சத்துக்களை கல்லாமல் உருவக்கூடிய தன்மை நாரத மகரிஷியிடம் உண்டு. அப்படிப்பட்ட ஞானியாக 18 புராணத்திலிருந்து இதிகாசத்திலிருந்து இப்ப நடக்கிற காலத்திலிருந்து இனிமே எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி கலியுகம் அழியும் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. ஆனா எங்களுக்கு அப்படிலாம் இல்ல. வேற ஏன் தெரியுமா? சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க. நிகழ்காலம் ஒருத்தருக்கும் சொந்தமே கிடையாது. தூங்கிட்டு வாங்குகிற மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லி தூங்குவது என்பது இறப்பை போல. கண் விழித்தால் தான் பிறப்பை போல ஒவ்வொரு மனிதன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கண் விழிப்பது என்பது பிறப்பை போல பிறந்து கொண்டு இருக்கிறான். அப்ப வந்து எதுவுமே யாருக்கு எதுவும் சொந்தம் இருக்கிற தொட்டிக்கு அவங்க அனுபவிச்சு போக வேண்டியதான். தாய் இல்லாம இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரில பாருங்க. தாய்க்கு பெருமை எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன பெருமை கொடுக்கணும் வந்திருக்கீங்க? இந்த இடத்துல தந்தையினுடைய சொல்லை மந்திரமாக மதித்து தந்தைக்கு பெருமை கொடுக்கணும் அப்படின்னு தாயும் தந்தையும் இருந்தால் தான் எல்லாருமே சிறப்பு. தாய் மட்டும் போற்றுவது கிடையாது. தந்தையும் வந்து முதல்ல வந்து கண்கண்ட தெய்வம் பெற்ற தாய், அதற்கடுத்த தந்தை. ஒரு தாயும் அவன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு ஆலயம் தொழுவது சாலமும் நன்று முதலில் எழுத்தெல்லாம் அன்னைக்கும் தந்தைக்கும் பெருமை கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு வள்ளுவன் எழுதப்பட்ட நூலாகப்பட்டது உலக பொதுவரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன்மகனை சான்றோர் என கேட்டதா அவர் ஆயிரம் அராக்க காவாக சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்ட ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா நெல்ல கொட்டினா அள்ளிவிடலாம். வார்த்தைகள் சொல்லு என்பது ஒரு சொல்லுதாங்க சொந்த பந்தத்தை எல்லாம் அப்படி இணைக்கும். ஒரே சொல்லுதான் அத்தனை பேரை வந்து பிரிக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நிலைநாட்டி ஒரு திருவிழா நடத்தணும் அப்படின்னா ஒத்த சொல்லுக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. தலைவர் சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்ம நடப்போம்னு. ஆனா தகாத வார்த்தை ஒரு வார்த்தை என்பது அந்த கூட்டத்துல வந்துருச்சுன்னா போட நீனா பெரிய ஆளா சொல்லி அந்த ஒரு வார்த்தை என்பது அந்த கூட்டத்தையே கிளைத்து விட திருவிழாவே நின்று போயிடும். அந்த ஒரு வார்த்தை என்பது கையாளுவது ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா வார்த்தை என்பது பேசக்கூடிய இடம் பொறுத்து ஏவல் பொறுத்து பேசணும். உரையாடலும் ஒழுங்காக இல்லை என்றால் ஒரு நாள் வாழ்க்கை என்பது சிறப்பாகவே அமையாது. சண்டை போட்டுட்டு எல்லா ஆயுதமும் இறந்து வந்து ஒரே ஒரு ஆயுதம் தற்காப்புக்காக வந்து உரைவாளி ஒரு கத்தி இருக்கும். அப்ப வந்து அவர் என்ன செய்யறாரு? போர்க்களத்துல தாக்கக்கூடிய வீரனை உரைவாளை கொண்டு அந்த கத்தியை வந்து தாக்கிட்டு ஒழுங்கா அந்த உரைவாளில் சொருகலை என்றால் வயிறை கிழிச்சிட்டு போயிடும். அந்த உரையாடல் என்ற பேச்சு என்பது ஒழுங்கா பேசலைன்னா வாழ்க்கை ஒரு நாளும் சிறப்பாக அமையவே அமையாது. தீயினால் சுட்ட முன் அடி கூட மறந்துடுவான். ஆனா சொன்ன வார்த்தை என்பது சாக போற நேரத்துல கூட என்ன பார்த்து நான் கேட்டுவிட்டேன் செத்தாலே என் முகத்துல முடிக்க கூடாது. வார்த்தை என்பது பேசுவது கைவாழ்வது கொஞ்சம் படமா பேசுறதானே சொன்னா. இடிவார ஏமாற மன்னன் கெடுவாரை நானும் கெடும். யாருக்காவது நம்ம தீமை செஞ்சோம்னா அந்த தீமை எவ்வளவு வழியில வினை விதைத்தவன் வினை இருப்பாங்க. வினை விதைத்தவன் வினை இருப்பாங்க. உப்பத்தினவே தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவே தண்டனை அனுபவிக்க வேண்டும். தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அரசன் நன்று கொள்வா தெய்வம் என்று கொள்ளும். இன்னைக்கெல்லாம் வந்து அப்பப்பவே என்ன நடந்துகிட்டே இருக்கு. யாராரு என்னென்ன தவறு செய்தாலும் அவங்க தண்டனை சொல்லுவாங்க. பெத்தவர் செய்த பாவம் பிள்ளையில வந்து சேருதுப்பா அப்படிலாம் இல்ல. நான் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு அவங்க செய்தது அவங்களே அனுபவிக்கிறாங்க. ஏன்னா கலியுகத்தின் கணக்கு அதுதான். என்ன செய்வதுங்க அந்த காலத்தெல்லாம் உண்மையிலே நீங்க சொல்றத போல கோயிலுக்கெல்லாம் தினைக்கும் போவாங்க. ஏன்? சாமியை கும்பிட்டா மனசு நிம்மதியா இருக்குமே. எனக்கு கோவிலுக்கு போவது கிடையாது. மனசு நிம்மதிக்காக மதுவான கிடைக்கத்தான் மக்கள் சொல்கிறாங்க. யார் மக்கள்னா ஆண்கள் மட்டும் பெண்களை சேர்த்து மக்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்ல ஒரு திருவிழா இருக்கட்டும். திருவிழான்னா பெண்கள் என்ன அழகாக அலங்காரம் பண்ணணும், நகை போடணும், பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா மனசுல சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இல்ல. அந்த நேரத்துல எங்களுக்கு அதுதான் வேணும். ஒரு துக்கமான
நிகழ்வு வீட்டுல யாராவது பெரியவர்கள் வயதான பின்னாடி ஒரு இறந்து போனாங்கன்னு வைங்களேன், அந்த நேரம் பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய துயர சம்பவத்தை சொல்லி பின்னா முதல்ல அப்படி இருந்தா இப்படி போயிட்டாருன்னு சொல்லி துயரமா உட்காந்து பேசுவான். ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி மதுபானத்தை தேடி போறவங்க நீங்க தான். மக்கள் எல்லாம் போறவங்க சொல்லி எல்லாரையும் சேர்த்து சொல்லக்கூடாது. மனிதர்கள் ஒன்றுதான், அதுல ஆடினம் பெண்ணினம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு விரும்பு இருக்குல்ல. அந்த மாதிரி தேவலோக வாசி நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா சிறப்பா நடிக்கிறீங்க. எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். 1000 பெருமைகள் வந்தாலும் உங்க அழகிற்கும் அந்தத்திற்கு ஏற்றவாறு ஆறுமுக வேலுமனை மாப்பிள்ளையாக பார்த்து வந்திருக்கின்றேன். அம்மா எனக்கெல்லாம் பிடிக்காத விஷயத்தை நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுது. கோவம் வர்றது மாதிரி எதையும் பேசக்கூடாது. கோவம் வர்ற மாதிரி எவ்வளவு பேசுறீங்க? திருமணம் ஆயிருச்சு ஆறுமுக பெருமாள். ஆனா என்ன? ஆனா என்னவா? ஆனா என்னம்மா? என்னுடைய தலையை தப்பிக்க வேண்டுமே. அப்படி உங்க தலையை காப்பாத்துறதுக்கு ஏன் தலையை அடமானம் வைக்கணுமா தெரியாதுன்னு கேக்குறேன். இப்படி தாங்கள் நாவால் சொல்லலாம். அப்புறம் நாவால் சொல்லாம அப்புறம் எப்படி பேசுறது? நீங்க பேசுற பேச்சுக்கு மறுப்பு சொல்லித்தானே ஆகணும். எங்க 1000 நாவை படுத்த ஆதிசரனாலும் கூற முடியாத ஆறுமுகனுடைய பெருமை. ஆறுமுகம் என்றால் அழகு, அவன் பெருமை நிறைய இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று உலகத்தில் உள்ள பெண்கள் அத்தனை பேரும் போற்றி வழங்குவார்கள். ஒரு நாள் தெய்வமே கண்கண்ட கணவனை யாரும் போற்றுறது கிடையாது. ஆனா அன்றைக்கு ஆண்டாள் நோம்பு இருந்து இறைவனே எனக்கு அரங்கனே எனக்கு மாலை சூட வேணும் சொல்லி சூடி கொடுத்த சுடர்குடியாளாகப்பட்டவள் வந்து பெருமாளே காதலித்தான் அன்றைக்கு திருமணம் நடந்தது. அவ காதலிச்சா கல்யாணம் நடந்துச்சு. நான் அப்படி எல்லாம் முருகன் எல்லாம் காதலிக்க விரும்ப முடியல, எனக்கு பிடிக்க முடியல. ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு 2வது தரமா போக முடியாத, பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருங்க. சண்டை போடாதம்மா, என்னுடைய சிரசாகப்பட்ட வேண்டுமே சுவாமி. என் பேச்சு நான் சண்டை போட ஆரம்பிச்சா வேற விதமா ஆரம்பத்திலே வந்து நிக்க வச்சு பேசி பெறுவேன். ஒரு அதிகாரத்தை போட்டுக்கிட்டு மேடையில நிக்க வச்சு ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், மனசு வேதனை பண்றது மாதிரி பேசவே கூடாது. உண்மை அப்படி பேசினாங்கன்னா அந்த மன வேதனை கூட அவங்கள சேராது. பேச வைத்தவர்கள் நம்மளதான். வாத்தியார் சொல்லி இருக்கிறார். முருகனே வந்தார் சேவல் குடியா. இப்ப வர்றாரு. ஆரம்பத்துல இருந்து அவர் வந்துட்டு சுத்திட்டு தான் இருக்கிறார். அதனால ஆரம்பம் என்பதே வந்து சிறப்பா இருக்கிறது. அம்மாவும் நானும் மேடையில நின்று மட்டும் நாகராஜாவே வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கிறாரு. முருகன் வரும்போது அப்படி நிக்கட்டும். ஆமா ஆமா, அவர் வந்து சேவல் குடியாக இருக்கிறார்ல. சூரபத்மனுடைய ஆணவத்தை அனைத்து அழித்து அப்படியே வந்து நிக்கிறாரு. எப்ப முருகன் வருவாருன்னு அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு தைரியமா கடமன் கார்த்திகேயன் ஏன்னா சேவல் கொடியே அவருக்கு சொந்தமானது தானே. அவருடைய முறையில் முருகனுடைய காட்சி காண்பதற்காக இங்க வந்த சேவலுக்கு நன்றி. ஆக இருந்தாலும் அது எப்பொழுது இப்பதான் நீங்க பாக்குறீங்க இல்லங்க. அது உள்ள பக்கத்துல என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. எதையுமே கவனிக்காம பேசிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்காதுங்கிறதாங்க எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. ஆனா தெரிஞ்சு வைக்கணும். என்ன தெரிஞ்சு வைக்கணும்? நாளைக்கு பாருங்க. தெரிஞ்சு வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. நாங்க வந்து நாளைக்கு கண் விழிச்சா தானே உயிரோட இருக்கணும் என்பது நிச்சயம். நடக்காது. போஸ்ட் நிறைய நடக்காது. ஆடு மாடு நடக்கும். பெரிய அறிவாளிகளே வந்து நினைப்போம். அப்புறம் போய் சிரிச்சுட்டு வரவா? சரிங்க, இப்பவே சிரித்து விடுங்கள். ஏன்னா சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்க வாழக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. வேற உழைப்பில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோம்பேறித்தனமா. என்னங்க சோம்பேறித்தனமா வாழ்ந்து? சோம்பேறித்தனம் இருக்கலாம், தவறு கிடையாது. வாழ்க்கை முழுவதும் இறந்து விட்டால் தவறாக அது நல்லா இருக்காதுல்ல. அதனால உங்களுடைய சம்மதத்தை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இது யாரும் நாரத மகரிஷி நல்ல நாரதரு, கொஞ்சம் வந்து விவரமான நாரதர். நேரம் போயிருக்கணும். நீங்களே நின்றுட்டு கத்திட்டு இருக்க கூடாது. 4 மீன் 4 பக்கம் திருப்பி திருப்பி கைவினாலும் நாற்றம் போகுமா? என்னது? 6 மீன் 4 பக்கம் திருப்பி திருப்பி கைவினாலும் நாற்றம் போகுமாங்க? அது எப்படி? அன்னைக்கு வந்து கருவாட்டு கடைக்கு பூ கடைக்கு விளம்பரம் தேவையாங்க? அது தேவையில்லை. எந்தெந்த நறுமணம் அதான் கருவாடு வந்து மணக்குதுன்னு சொல்லுவாங்க, தேவை யாருமே வீசுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அதுடைய வாசனையும் நறுமணம் என்றுதான் சொல்ல முடியும். பூவை போய் வந்து வீசுற மாதிரி இருந்தா அது வீசுது, நாட்டம் அடிக்கிறது, அழுகி போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மனம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளுக்கு இருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. சாக்கடைக்கு மேலதானே கடவுள் பூக்கடையே வச்சிருக்காங்க. அது ஒரு விஷயம். சேற்றில் தானே செந்தாமரையாகப்பட்டது மலர்கிறது. ஆனா கவர்ச்சி என்பது வந்து கவிச்சியில தான் இருக்கிறதா. சிற்பிக்குள் இருக்கக்கூடிய முத்து. ஆனா சிற்பி என்பது வந்து கவிச்சியாகத்தான் இருக்கும். அதில் வந்து திரைக்கடைகளோடு திரவியம் இருந்து ஆழ்கடல்ல மூழ்கி முத்தை எடுத்தாத்தான் அதனுடைய பயனை வந்து அடைய முடியும். ஆமாங்க, பயன் அடைவதற்காக பல ஊருக்கு போயிருக்கலாம். பல ஊருக்கு போறீங்க. ஊரா போறது உங்க வேலை. நான் ஒரே இடத்துல நின்று காவல் கேட்கறது ஏன் வேலை? இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? சம்மதத்தை எழுதி தாங்க. அது மாதிரி நான் பேசுகிறேன். இல்லங்க, சம்மதத்தை முடியாது. சொல்லும் வாங்க பேசுவா. சூர்பனகைன்னு ஒரு பெண்ணு இருந்தாரு. எந்த பொண்ணு? சூர்பனகைன்னு யாரு? சூர்பனகை ராமனுடைய தங்கை. அப்படி சொல்லுங்க. சங்குமாரன் ஒரு எந்த யுகத்துல வரக்கூடிய இந்த கதை? திரேதா யுகத்துல. திரேதா யுகத்துல. இது எத்தனாவது யுகம்?
இது வந்து கலியுக 4வது யுகமுங்க. நான் எத்தனாவது யுகம்னு சொல்லிட்டேன். அது 2வது யுகம். அப்ப எத்தனை யுகங்கள் இருக்கிறது? 4 யுகமுங்க. என்னென்ன? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம். அப்ப கலியுகத்துல என்ன நடந்தது? அந்த புராணம். அப்ப முதல் யுகமான கிரேதாயுகத்துல என்ன நடந்தது? ஹரிச்சந்திர புராணம். துவாபர யுகத்துல என்ன? மகாபாரதம். பரவாயில்ல, சரியா நீ இதை சொல்லிருக்கீங்க. யுகத்தில் என்ன இப்படித்தாங்க பேச்சு வரிசையா சொல்லுவான்னு நினைக்க கூடாது. எதை எங்க கேட்டாலும் பதில் என்பது சிந்திக்க கூடிய நிலையிலே இருக்கணும். அப்படின்னு தான் சிறப்பா இருக்கு. அழுபகரம் இந்த அவசைய நீ விடுத்து